கணேசன் அவர்கள். இங்கு நமது தொகுதியின் வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு உங்களது வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று எனது அருமை தங்கைகள் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடும் சரண்யா அவர்களுக்கும், வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் நான் என்றும் பெரும் மதிப்புக்கு உள்ளாக்கும் ஒரு வடிவம் என்றால் தங்கை ரோஷினி அவர்கள் போன்றவர்களை என்னாலும் நான் கொண்டாடுவேன். ஏனென்றால் அவர்களுடைய பணி என்பது ஆள சிறந்தது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே தங்கை வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தங்கை ரோஷினி அவர்களுக்கு வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் உண்மையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். எங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் ஓட்டு ஓட்டு என்று வருவதால் எல்லாரும் ஓட்டை போட்டு திருடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் செலுத்த வேண்டியது உங்கள் வாக்கு. வாக்கு என்பது தவறக்கூடாது. அப்படி தவறினால் அவன் மனிதனே கிடையாது என்பதுதான். அது போன்று உங்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் விவசாய சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதே போல் நான் இந்த சென்னையின் பூர்வீக குடி, அதில் மாற்று கருத்தில்லை. 1970களில் நான் வசிக்கும் பகுதி திருவிகாநகர் தொகுதி, ஓட்டேரி, அனந்தராயன் கோயில் தெரு. அந்த பகுதியில் வறுமை இருக்கும், ஆனால் வறுமை நிறைந்த மக்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தை கூட இரவில் உணவில்லாமல் உறங்காது. ஏனென்றால் எந்த வீட்டில் சாப்பாடு செய்தாலும் அந்த சாப்பாடை முதலில் பரிமாறுவது அந்த குழந்தைகளுக்கு தான். அப்படியாப்பட்ட நற்குணங்கள் கொண்டவர்கள் வட சென்னை மக்கள். நீங்கள் அண்ணா நகரிலோ மற்ற தொகுதியிலோ வேறு எந்த சென்னையில் பல்வேறு பகுதிகள், அதாவது உயர்குடி வாழும் மக்கள் பகுதியில் நீங்கள் செத்து மடிந்தால் கூட உங்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆனால் இங்கு இருக்கும் மக்கள் மிகவும் கருணை மிக்கவர்கள். ஏனென்றால் அந்த ஏழ்மை பசி என்பது இவர்களுடைய அடிப்படையில் ஊறிய காரணத்தினால் அந்த பசியின் காரணமாக தன்னை போல பிறரை பாவிக்கும் எண்ணம் கொண்ட மக்கள் இங்கு அதிகம். ஆனால் இந்த வறுமையை பயன்படுத்திக் கொண்டு காலங்காலமாக இந்த திருட்டு திமுக கும்பல் உங்களை, அதாவது வாக்கு என்பதை நீங்கள் செலுத்தவில்லை, ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு நீங்கள் செலுத்தும் ஓட்டு என்பது உங்களுக்கு வைக்கும் வேட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது பகுதியில் குடிநீர் குடித்திருப்பீர்களா? அதாவது இங்கு வரும் சென்னை மாநகராட்சி குடிநீர் எப்படி இருக்கும்? கழிவு நீர் கலந்துதான் வரும். ஏன்? தண்ணி என்பது இதே தண்ணி அண்ணா நகரிலும் மயிலாப்பூரிலும் சுத்தமாக போகிறது. ஆனால் வட சென்னையில் மட்டும் சாக்கடை நீர் கலந்து வருகிறது என்றால் இதற்கு என்ன பொருள்? எப்பவுமே இந்த வட சென்னையை புறந்தள்ளியே வைத்துக் கொண்டு இவர்களை ஒரு கழிவு பொருளாக பார்க்கும் இந்த அரசு நிர்வாகம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி மத்திய அரசு எல்லா தீய திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கடத்துகிறதோ, அதே போல இந்த தமிழக அரசு சென்னையினுடைய மொத்த கழிவுகளையும் வட சென்னைகள் தான் கொட்டுகிறது. ஆகவே இந்த மக்கள் புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் நேர் நிறுத்தி உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தது போதும், இனிமேல் உங்கள் தலைமுறைக்காக சிந்தித்து உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். நம்முடைய உழைப்பின் பெரும் மூலதனம் 2 விஷயங்களுக்கு பலியாகின்றன. இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் கஷ்டப்படுறதே அதுக்கு தானே அப்படின்வாங்க. ஒன்று குழந்தைங்களுடைய கல்விக்கு, 2வது கடைசி காலத்தில் போய் சேருவதற்கு முன் மருத்துவமனைக்கு. இந்த 2லும் நம்மளுடைய பொருளாதாரம் என்பது மிகவும் பலம் வாய்ந்த பொருளாதார படைத்தவர்கள் கூட கதிகலகி போகும் அளவிற்கு இன்னைக்கு மருத்துவ மாபியாக்கள் களமெடுத்து ஆடுகின்ற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. ஏனென்றால் மொத்தமும் திமுக காரர்கள் ஒரு பக்கம் சாராயத்தை ஊற்றி கொடுத்து மறுமுனையில் அதே மருத்துவ ரீதியாக கொள்ளையடிக்கும் கும்பலை வளர வைத்ததுதான். கருணாநிதி காலத்தில் கூவா ஆற்றை சுத்தம் செய்வார் அல்லது வடிகால்களை சுத்தம் செய்வார். ஏனென்றால் இதில் தான் கணக்கு சரியாக காட்ட முடியும்.
எத்தனை வாட்டி நோண்டினாலும் வந்து அது கணக்கில் வந்துடும். அந்த மாதிரியான திருட்டு கணக்கை போட்டுருந்தாரு. ஆனா இந்த நவீன 5 வருஷத்துல நான் வரப்போ ஸ்டாலின் வரப்போ நினைச்சேன் நான், சரி 10 வருஷம் காஞ்சி போய் வராங்களே, இந்த 5 வருஷம் வந்து சிறப்பாக ஆட்சி தந்து தக்க வச்சுப்பாங்க, தன்னை பேரனுக்கு வரைக்கும் தக்க வச்சுப்பாங்க பார்த்தேன். இந்த அறிவு கட்ட ஜென்மங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருக்கிற ஊழலை வந்து 1000 வாட்டி இடிச்சுட்டு ரோடு போடுறாங்க, இடிச்சுட்டு காவா கட்டுறாங்க, பார்க்கு கட்டுறாங்க, கல்யாண சத்திரம்ன்ற பேர்ல கல்யாண சத்திரமா கட்டி திமுக காரங்க சம்பாதிக்க கொள்ளையா அடிக்கிறாங்க. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு வந்து ஏறக்குறைய 63 வயசு ஆகுது. என் வாழ்நாளில் செல்லமொழி தெரு ஒரே ஒரு வாட்டி தான் பள்ளம் போட்டு நோண்டிக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சியில வந்து 3 முறை நோண்டிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேசணும்னு வந்தேன், பேச்சாளர் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்து. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க இன்னும் 20 பேர் காத்து நிற்கிறாங்க பேசுறதுக்கு. ஆகவே என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த உறவுகளுக்கும், வெளியாகல் தொகுதியை சார்ந்த அன்பு சகோதரி வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த உறவுகளுக்கும், அதே போன்று எழும்பூர் தொகுதியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கும் அவரோடு பயணித்துடைய உறவினர்களுக்கும் திரளாக வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு மனதார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று உலமா கவுன்சில் சார்பாக வந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தமிழர். உங்களுடைய வாக்குகளை 500க்கும் 1000க்கும் விற்று உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழித்து விடாதீர்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம் எங்களுடைய நல்வாழ்வுக்காக அல்ல, எங்களுடைய நல்வாழ்வுக்காக அல்ல, எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தந்திர வேண்டும் என்பதற்காக அல்ல. நாளை இந்த மண்ணிலே வளரக்கூடிய பிள்ளைகளின் எதிர்காலத்தை இந்த மண்ணிலே சுதந்திரமான ஒரு சுவாச காற்றை அவர்கள் சுவாசித்திட வேண்டும் என்பதற்காகவும், இயற்கை சூழலோடு அந்த பிள்ளைகள் வளர்ந்திட வேண்டும் என்பதற்காகவும், கால்நண்டிலே படிக்கின்ற பிள்ளைகளோடு கார்பரேஷன் பிள்ளைகளும் போட்டி போட்டு படிக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு கல்வி தரத்தையும் சிறந்த ஒரு மருத்துவத்தையும் இந்த மண்ணிலே தந்திர வேண்டும் என்றால் செந்தமிழ் சீமானவர்கள் இந்த ஆட்சி கட்டிலே இந்த மாதிரி ஆட்சிகளிலே அமர்ந்தே ஆக இந்த பெரியவருடைய டைம்ல பார்த்தசாரதி தெருவில் நம்ம எவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறோம். இந்த பார்த்தசாரதி தெருவில் செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம், நவம்பர், டிசம்பர் இது வந்து இடுப்பளவு தண்ணீர் தான் நிற்கும். மறுபடியும் நாம அவங்களுக்கே வாய்ப்பளித்து அவங்களுக்கே வாக்கு செலுத்தி அவங்கள வலுவடை செய்ய போறோமா? ஆனால் ஒரு புதிய சக்தி எழுந்து வருது. அந்த புதிய சக்திக்கு நாம ஆதரிக்கணும். மக்களுடைய மக்களாட்சி இந்த மண்ணில மறந்துட வேண்டும் என்றால் ஒரு சிறந்த ₹10 ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். பெரியவர்கள் கைமரட அதை நாங்க உறுதியா சொல்லுவோம். ஓட்டு கேட்டு வராங்க, அதிமுக காரங்களை ஓட்டு கேட்டு வராங்க, பாஜக காரங்களை ஓட்டு கேட்டு வராங்க. இப்ப புதுசா ஒரு தற்கொலை கூட்டம் ஒண்ணு வந்துருக்குது, அந்த கூட்டமும் ஓட்டு கேட்டு வருது. ஆனா இந்த 3 பேரும் ஒரு பக்கம் நிறுத்தி பாருங்க, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான ஒரு பக்கம் நிறுத்தி பாருங்க. இந்த 3 பேருமே நான் வந்தா ஒயின் ஷாப்பை போடுவேன்னு சொல்றவங்க யாருமே இல்லை. நான் வந்தா ₹2000 தருவேன், இன்னொருத்தர் நான் ₹2000 தருவேன், இன்னொருத்தர் ₹2500 தருவேன்னு சொல்லுவாரு. ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் நான் ஆட்சி கட்டல ஏறின உடனே இந்த டாஸ்மாக் கடைகளை ஒயின் ஷாப் கடைகளை இழுத்து மூடுவேன்னு சொல்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்னா இந்த பகுதியில, இந்த மண்ணில, இந்த தமிழ்நாட்டில் இந்த மகளிர் படுகின்ற அவல நிலைகளை அத்தனையும் காரணம் இந்த போத கலாச்சாரம். இந்த போத கலாச்சாரத்தை ஒழிக்காம ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி தர முடியாது. நமக்கு தெரிஞ்சு நமக்கு சின்ன பிள்ளைங்களா ரொம்பவே சீரழிஞ்சு போகுது. இந்த மது போதையிலிருந்தும் கஞ்சா போதையிலிருந்தும் இந்த இளைய தலைமுறையை மீட்டெடுத்து ஒரு சிறந்த ஒரு மக்களாட்சியை இந்த மண்ணில ஏற்படுத்தணும்னா தயவு செய்து பெரியவரை ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் அதிமுக ஓட்டு பண்ணோம்? இந்த 5 வருஷத்துல நாம பட்டதெல்லாம் போதுமே. ஏன் அதிமுக ஓட்டு பண்ணோம்? இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்த 10 வருஷத்துல நாம பட்டதெல்லாம் போதுமே. ஒரு புதுசா வந்துருக்கிற ஒரு தாவேக்காக ஏன் நம்ம ஓட்டு பண்ணோம்? அவங்க இன்னும் யாருன்னு தெரியாது, அவங்களோட கலப்பணி என்னன்னு தெரியாது, மக்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கட்டுமே, மக்களோட களத்துக்கு வராங்களா இல்லையான்னு பார்க்கட்டுமே. 15 வருஷமா ஒவ்வொரு போராட்டமும், அது மருத்துவர் போராட்டமா இருந்தாலும், செவிலியர் போராட்டமா இருந்தாலும், ஆசிரியர் போராட்டமா இருந்தாலும், எல்லா போராட்டத்துக்குமே வந்து துணை நின்று இந்த போராட்ட காலத்துக்கு எல்லாம் வந்து நின்ன நம்முடைய சீமான் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கட்டுமே. அண்ணன் செந்தமன் சீமான் தலைமையில ஒரு தமிழ் தேசிய ஆட்சி எப்படிதான் இருக்குதுன்னு பார்ப்போமே. திமுக ஆட்சி பார்க்கிறோம், அதிமுக ஆட்சி பார்க்கிறோம். ஒரு தமிழ் தேசிய ஆட்சி விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியை தந்திருமாறு உங்களை வேண்டி பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நாம்